மக்கள் விரோத ஆட்சி என்கிற அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு உணர்த்துவதற்கும் அதற்காக பட்டி தொட்டியெல்லாம் இருக்கக்கூடிய புதுச்சேரி வாழ் மக்களை பொதுமக்களை சந்தித்து இந்த அவலத்தை பரப்புரை மூலமாக மேற்கொண்டு இன்றைக்கு இந்த இடத்தில் செம்பரையாட்டுக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் திராவிடர் கழக மாநில தலைவர், புதுவை மாநில தலைவர் ஐயா சிவ வீரமணி அவர்களே, இங்கே வருகிறது இந்த போராட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர் பெருமக்களே, போராட்டத்திலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசுகிற போது தோழர் முருகானந்தம் அவரிடத்திலே கேட்டேன், நாளை இந்தியா கூட்டணி சார்பிலே நடைபெற இருக்கிற இதே கோரிக்கைக்காக இந்தியா கூட்டணி நடத்துகிற முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்குமா அந்த இயக்கம் என்று கேட்டேன். நமக்கு முழு அடைப்பு போராட்டத்தில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும், ஆனால் அதனுடைய நோக்கம், கோரிக்கை என்பது இந்த மண்ணுக்கு தேவையானது. எனவே எங்களுடைய முழு ஆதரவு அதற்கு இருக்கும், பங்கேற்போம் என்கிற செய்தியை இங்கே பதிவு செய்தார். அதற்கு முன்பாக ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நமது மாணவர் கூட்டமைப்பினுடைய தலைவர் சாமிநாதன் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி ஒரு விரிவான அறிக்கையை இந்த அரசுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். எனவே உச்சகட்டமான போராட்டம் என்பது முழு அடைப்பு போராட்டம் தான். அதற்கு மேலே எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அதற்கு மேலே இருந்தால் அது ஆயுதம் தாங்கிய போராட்டம் தான். எனவே அப்படிப்பட்ட வாய்ப்போ சூழலோ இந்த மண்ணிலே இல்லவே இல்லை. எனவே இருக்கிற போராட்டம் முழு அடைப்பு போராட்டம் தான். எனவே அப்படிப்பட்ட போராட்டத்தை எடுத்த எடுப்பிலேயே நாம் அறிவித்து செய்துவிட்டால் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மதவாத சக்திகள், இந்த மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய மாநில முதல்வர் அவர்கள் ஒரு நாள் கூத்து முடிந்துவிட்டது, எனவே நம்முடைய பணியை செய்வோம், நம்முடைய பணி என்றால் ஏற்றிய கட்டணத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துவோம், மின்துறையை தனியார்மாக்குகிற பணியை தொடர்ந்து அதற்கான பணியை செய்து கொண்டிருப்போம், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலைக்கு அவர்கள் உருவாகி தள்ளப்பட்டு விடுவார்கள். எனவே அதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதுதான் இவருடைய இந்த கருத்து. அந்த போராட்டம் வேண்டாம் என்பதல்ல, போராட்டம் வேண்டும், ஆனால் அத்தனை விரைவில் அது தேவையில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய தலைவருடைய கருத்தாக அது இருக்கிறது. எனவே அந்த கருத்து ஏற்புடையது, வரவேற்கக்கூடியது. ஆனாலும் ஒரு கூட்டமைப்பு, ஒரு கூட்டணி இந்திய தேசத்திற்கு எதிராக செயலாற்றக்கூடிய அந்த பிஜேபிக்கு எதிரான இந்தியா கூட்டணி கட்சி அறிவித்திருக்கிறது. அதில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம், அதுவும் அதனை ஆதரிக்கிறது என்கிற நிலையிலிருந்துதான் நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே ஆளுநர், இதற்கு முன்பிருந்த ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள், போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தலைமை செயலாளரை சந்தித்து மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
முதல்வர், துறையினுடைய அமைச்சர் போன்றவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சிகள், அதோடு மின்துறையிலே இருக்கக்கூடிய மின்சார ஊழியர்கள் என அனைத்து அமைப்புகளும் தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும், கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு நீதிமன்றம் வரையில் சென்று அந்த தடையை நிவர்த்தி செய்வதற்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நீதி போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மனிதர்களுக்கு அதை அறிவுறுத்தியாச்சு, ஆட்சியாளருக்கும் மனு கொடுத்து விட்டாச்சு. ஆட்சியாளருக்கும் மனு மட்டும் தான் கொடுக்க முடியும். பச்சையா கிராமத்தை சொல்ற மாதிரி வேற ஏதாவது எடுத்து போய் அடிக்கலாம் முடியாது. அவங்கள அது பண்பு கிடையாது, நாகரிகம் கிடையாது. அடிக்க முடியாதுலாம் கிடையாது. ஆனா அடிக்கிறதுக்கான பண்பு நாகரிகம் இல்லை என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. எனவே இவர்களுக்கு எப்படி சொன்னால் உரைக்கும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. எத்தனையோ வழிகளிலே வலியுறுத்தியாச்சு, சொல்லியாகிவிட்டது. எனவே இந்த போராட்டத்தை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே நடத்தியிருக்கிறோம். அப்பொழுதே இந்த அரசு ஏப்ரல் மாதமே இந்த மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள். எப்படிப்பட்ட வேலைதாரிகள், வேஷம் போடக்கூடியவர்கள், இந்த மக்களை ஏற்கக்கூடியவர்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஏப்ரல் மாதம் அறிவித்தார்கள் இந்த மின் கட்டண உயர்வை. அன்றைக்கு வெகுஜன மக்கள், வெகுஜன இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் போராடிய போது அடிபணிந்து அன்றைக்கு தற்காலிகமாக அதை நிறுத்தி வைத்தார்கள். இவருடைய வேடம் இந்த மக்களுக்கு புரிந்திருக்கிறது. இருக்கக்கூடிய இயக்கங்களை அறிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கங்களும் மக்களும் உணர்ந்து கொண்டுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்தார்கள். தம்முடைய வாக்கு என்கிற அந்த ஆயுதத்தின் மூலமாக அடியை கொடுத்தார்கள். அடிபட்டும் திருந்தாத ஜென்மமாக இந்த ஆட்சியாளர்கள் இருப்பதுதான் இன்றைக்கு வேதனைக்குரியது. இவர்கள் யாரிடத்திலே வாக்கை கேட்க போகிறார்கள்? இந்த மக்களிடத்தில் தான் கேட்டாக வேண்டும். ஆட்சி அதிகாரத்திலே அமர்வதற்கு இந்த மக்கள் வாக்களித்தால்தான் அதற்கான வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். வழங்கிய மக்கள் மீண்டும் உங்களை எதுகொண்டு அடிப்பது போல் நாடாளுமன்ற தேர்தலிலே மாற்றி வாக்களித்து உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பட்டம் திருந்தவில்லை என்பதிலே படுதோல்வி அடைந்து பணங்களை கொட்டி இறைத்தீர்கள். ஆட்சி அதிகாரத்தை, அதிகார பலத்தை முழுமையாக பயன்படுத்தினீர்கள். அதற்கு மேலாக சாதி அந்த ஆதிக்கத்தையும் இங்கே பயன்படுத்தினீர்கள். அதிகார பலம், பணபலம், சாதி பலம் என அனைத்து பலத்தையும் பயன்படுத்தியும் இந்த மக்கள் சாதிக்கும், மதத்திற்கும், சாதி வெறிகளுக்கும், மத வெறிகளுக்கும் அல்லது சாதி உணர்வுக்கும், மத வெறிக்கும் இடமளிக்காத மக்கள் தமிழக மக்கள், புதுச்சேரி மக்கள் என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் உணர்த்தி இருக்கிறது. அதிலும் இவர்கள் திருந்தவில்லை, திருந்துவதாக தெரியவில்லை. அதனால்தான் மீண்டும் அந்த கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பிலே கூட எவ்வளவு மோசமான அறிவிப்பு பாருங்கள். அந்த 3-4 மாதங்கள் கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். நாங்கள் எடுத்த முடிவு எடுத்ததுதான். ஏப்ரல் மாதத்திலிருந்து நீ அதற்கான தொகையை இணைத்து கட்ட வேண்டும் என்கிற இருமாப்போடு அந்த அறிவிப்பு இருக்கிறது என்றால் இந்த மக்களை எந்த அளவுக்கு கிறுக்கிறையாக ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இதை உணர்ந்தவர்களால்தான், இதை முற்றிலுமாக அறிந்ததனால்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை 27 இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் கடந்த 5 நாட்களாக அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி வைத்து அதற்கு சிறப்பு செய்கிற வகையிலே அந்த ஏற்பாடு செய்து இந்த பரப்புரையை முழுமையாக செய்திருக்கிறார்கள். எனவே இந்தியா கூட்டணி மத்துக்கான அறிவிப்பை செய்திருக்கிறது. ஆனால் அதற்காக மக்களை அணிதிரட்டுகிற பணியை இந்த இயக்கங்கள் செய்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. எனவே இந்த மந்த் என்பது நாளைக்கு 100% வெற்றி பெறும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வெற்றி பெற்றாலும் ஆட்சியாளர்கள் திருந்துவார்களா, தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்வார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நம் முன்னே.
எனவே அதற்கு தொடர் போராட்டங்கள் தேவை. இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் போராடுவதை தாண்டி வெகு மக்கள் வெகுண்டெழுந்து போராட வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்துடைய தலைவருடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்கிறது. எனவே அப்ப மக்கள் வெகுண்டெழுந்து போராடுகிற போதுதான் இந்த ஆட்சியிலே இருக்கிற அகங்காரம் கொண்ட இந்த ஆட்சியாளர்களை அடக்க முடியும், ஒடுக்க முடியும் என்பதுதான் இதனுடைய நிலைப்பாடு. எனவே அப்படிப்பட்ட உறுதியான நிலைப்பாட்டோடு முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகளும் நாங்களும் மனமுவர்ந்து வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டத்தை தொடர்ந்து பொருளாதார நெருக்கடி, மக்கள் இருக்கிற தோழர்களை ஒருங்கிணைக்கிற நெருக்கடி, அனைத்து தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம். எனவே இந்த 3-4 நாட்களும் மிக கடுமையான முகூர்த்த நாள். தொடர்ந்து முகூர்த்தங்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த விழாக்கள் இருந்தன. எனவே விழாக்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த மக்களுக்கான கோரிக்கைக்காக, இந்த மண்ணினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து களம் அமைத்து ஏறக்குறைய 5 நாட்களாக போராடி 6வது நாளிலே இந்த போராட்டம் இங்கே நிலை கொண்டிருக்கிறது. எனவே போராட்ட வரலாற்றிலே எத்தனையோ கருதைக்கு மனு கொடுக்கிற போராட்டத்தை நாம் கண்டிருக்கிறோம். அதை நடத்தியிருக்கிறார்கள். எருமைக்கு மனு கொடுக்கிற போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். அதையும் தாண்டி தொழுவத்தில் இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு மனு கொடுக்கிற போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே எருமை மாட்டுக்கு, கழுதைக்கு, பன்றிக்கு மனு கொடுக்கிறோம் என்றால் மனிதராக இருக்கக்கூடிய உங்களுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்களுக்கு, ஆட்சி அதிகாரத்திலே மேன்மையாக இருக்கக்கூடிய மேதகு ஆளுநருக்கு மதித்து மனு கொடுத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் உங்களுக்கு சூடு சுரணை இல்லை என்றால் நீ மாடா, பன்னியா, கழுதையா அல்லது செம்பரி ஆடா, புரிந்து கொள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு செம்பரையாற்றிடம் மனு கொடுக்கிற போராட்டம். எனவே அதை தொடங்கி வைக்கிற வாய்ப்பை இந்த இயக்கங்கள் வழங்கியிருப்பது பெருமைக்குரியது. அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்றே தீர வேண்டும். எனவே அப்படி தீர்வதற்கான முன்முயற்சியை இந்த இயக்கங்கள் எடுக்கிற போது விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் உங்களுக்கு பக்க பலமாக, ஒரு துணையாக இருக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே மதவாத சக்திகளோடு இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கைகோர்த்து ஆட்சி அதிகாரத்திலே இருப்பதனால் பாலாறும் தேனாரும் புதுவைக்கு வரும், புதுவை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றப்படும். இவர்கள் சொன்னார்கள் சிங்கப்பூர் போல் இது உருவாக்கப்படும், சுடுகாடு போல் மாற்றாமல் இருந்தால் போதும் என்கிற நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் இந்த ஆட்சியாளர். இதை மத்தியிலும் அவர்கள் ஆட்சி, மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி. ஐயா சொல்றாரு டபுள் என்ஜின் ஆட்சி என்று. இல்ல இல்ல, அது 3 என்ஜின் ஆட்சி. இங்க நம்ம தப்பா புரிஞ்சு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மக்களிடத்திலே வாழ்ந்தவர்கள், இந்த மக்களுடைய வலி வேதனையை உணர்ந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு கூட தமிழக முதல்வர் ஒவ்வொரு ஏழை குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் நிதி கொடுக்கிறார் மாதம் மாதம். எதற்கென்றால் அவர் வறுமையை நீக்குவதற்கு, அல்லது வறுமையில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை ஈடுகட்டுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும், ஒரு உத்வேகமாக இருக்கும், அவருக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று அறிவித்து அது மக்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பையே நம்முடைய முதல்வர்கள் புதுச்சேரியிலும் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஆனால் அது வரவேற்கிற இடத்திலே இன்றைக்கு இந்த துண்டறிக்கையிலே பட்டியலிட்டிருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு வந்தால் 500 யூனிட் போனால் ஏறக்குறைய 960 ரூபாயோ 70 ரூபாயோ மின் கட்டண உயர்வு வரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு மின் கட்டணத்தின் வழியாக பறிக்கிற வழிபறிப்படியா இது என்கிற கேள்வி எழுமா? இல்லை, இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கல, அது வேற விஷயம். ஆனா அறிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் அறிவிப்பாக இருக்கிற போது இதை மட்டும் நடைமுறைப்படுத்த துடிப்பது வெட்கக்கேடானது, வேதனையானது. எனவே ஆட்சியாளர்கள் உடனடியாக இந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்பதுதான் இதனுடைய அழுத்தமான கோரிக்கை.
நேற்று கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தி இந்த ஆட்சியாளருக்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையும் இதுதான். எனவே இன்றைக்கு பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் என்கிற இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை தவிர்த்து அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் உட்பட உறுப்பினர் உட்பட இந்த கோரிக்கைக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள், குரல் எழுப்புகிறார்கள் என்பதுதான் 100% உண்மை. எனவே ஆட்சி அதிகாரத்திலே இருப்பதற்காக, ஆட்சி சுகத்தை அனுபவிப்பதற்காக, அந்த ஆட்சி போதையிலே அவர்கள் மிதப்பதற்காக சொந்த கட்சிக்காரனையும் இன்றைக்கு பழிவாங்குகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் வேதனை. எனவே தோழர்களே, இந்த நிலைக்கு இருமாப்போடு மிக ஆர்வத்தோடு ஆட்சியாளர்கள் இருப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தோழர்களும், இங்க இருக்கக்கூடியவர்களா இங்க நான் சொல்லல, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் இருக்கிற ஒரு சில தோழர்களும் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறார்களோ என்கிற ஐயம் தோழர்களை தவறாக எண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் பேசுவது இந்த அரங்குக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வலிமையான போராட்டங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நிறுத்து போகிற அளவுக்கு கொண்டு செல்வதற்கு ஆமும் அவர்களுக்கு கைக்கூலிகளாக மாறி இருக்கிறோமோ என்கிற ஐயப்பாடு மக்களிடத்தில் இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், என்ஆர் அவர்கள் பிஜேபியை எதிர்கொள்ள முடியாத போது அல்லது கவர்னரை அடிபடி வைக்க முடியாத போது, அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத போது அவருக்கு ஆதரவான இயக்கங்களை தூண்டிவிட்டு போராடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. தயவு செய்து நானோ என்னுடைய இயக்கங்களோ அந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை. யார் போராடினாலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். போராட்டம் ஒன்றுதான் இந்த மக்களை விடுவிக்கும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் முழங்கியிருக்கிறார். அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிற போது, உங்களுக்கு பிடித்தமான செயல் எது என்று தலைவரிடத்தில் கேட்கிற போது, போராட்டம் ஒன்றுதான் எனக்கு பிடித்தமானது என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு வகுப்படுத்தியிருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், போராட்டத்தை கொச்சப்படுத்த வேண்டும் என்பதல்ல, ஆனால் அந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய தோழருடைய உள்நோக்கம் எதுவாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதனால்தான் ஆட்சியாளர்கள் நம்ம எல்லாம் ஏற்கிறார்களோ ஏமாற்றுகிறார்களோ என்கிற ஐயமும் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். எனவே இந்த அளவிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மக்களுக்கான விழிப்புணர்வை உருவாக்கி நாளை போராட்டத்திற்கு வலு சேர்த்திருக்கக்கூடிய இந்த இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்களை நெஞ்சார மனமாற பாராட்டுகிறேன். எனவே இந்த நோக்கமும் இந்த கோரிக்கையும் முழு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அப்படி வெற்றி பெறுகிற வரையில் நமது போராட்டம் தொடர வேண்டும். தொடருகிற போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை அளித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.